அனைவருக்கும் வணக்கம். In this session we will learn about photoelectric effect, ஒளிமின் விளைவு. ஒரு உலோக பரப்பின் மீது மின்காந்த கதிர்வீச்சுக்கள் படும்போது அந்த உலோக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு தான் ஒளிமின் விளைவு. ஹெட்ஸ் அப்சர்வேஷன், ஹெட்ஸோட சோதனை. Maxwell theory of electromagnetism predicted the existence of electromagnetic waves and concluded that light itself is just an electromagnetic wave. Then the experimentalists tried to generate and detect electromagnetic waves through various experiments. மேக்ஸ்வெல்லோட மின்காந்த கொள்கையானது மின்காந்த அலைகள் இருப்பதை உறுதிப்படுத்துச்சு அல்லது கணிச்சிச்சு. ப்ரிடிக்டட் அப்படின்னா கணிக்கிறது. மேக்ஸ்வெல்லோட மின்காந்த கொள்கை மின்காந்த அலைகள் இருப்பதை கணிச்சுது. மேலும் மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது ஒளி அலைகள் தான் அப்படின்னு ஒரு முடிவு செய்தது. தென் அதுக்கப்புறம் அறிவியல் அறிஞர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சோதனை முறைகளில் மின்காந்த அலைகளை உருவாக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. Maxwell theory of electromagnetism predicted the existence of electromagnetic waves and concluded that light itself is just an electromagnetic wave. Then the experimentalists tried to generate and detect electromagnetic waves through various experiments. மேக்ஸ்வெல்லோட மின்காந்த கொள்கை மின்காந்த அலைகள் இருப்பதை கணித்தது. மேலும் ஒளியானது மின்காந்த அலைகளே எனவும் அந்த கொள்கை முடிவு செய்தது. பின்னர் பல சோதனைகளின் வாயிலாக மின்காந்த அலைகளை உருவாக்கவும் கண்டறியவும் அறிவியல் அறிஞர்கள் முயற்சி செய்தனர். In 1887, Heinrich Hertz first became successful in generating and detecting electromagnetic wave with his high voltage induction coil to cause a spark discharge between two metallic spheres. When a spark is formed, the charges will oscillate back and forth rapidly and the electromagnetic waves are produced. 1887 ஹென்ரிச் ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், முதல்ல மின்காந்த அலைகளை உருவாக்கியும் கண்டுபிடிச்சும் வெற்றி கண்டார். அவர் என்ன பண்ணார், உயர் மின்னழுத்த தூண்டு சுருள்களோட முனைகளில் என்ன பண்ணார் அப்படின்னா இரு உலோக கோளங்களை இணைச்சு அந்த உலோக கோளங்களுக்கு இடையில் தீப்பொறியை உருவாக்கினார். அந்த தீப்பொறி ஏற்பட்டவுடன் என்ன நடந்துச்சு அப்படின்னா மின் துகள்கள் முன்னும் பின்னும் தீவிரமாக அலைவுற ஆரம்பிச்சிச்சு. அப்போது மின்காந்த அலைகள் உருவாச்சு.
In 1887, Heinrich Hertz first became successful in generating and detecting electromagnetic wave with his high voltage induction coil to cause a spark discharge between two metallic spheres. When a spark is formed, these charges will oscillate back and forth rapidly and the electromagnetic waves are produced. 1887 ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் முதல்ல மின்காந்த அலைகளை வெற்றிகரமாக உருவாக்கியும் கண்டறியவும் செஞ்சார். அவர் உயர் மின்னழுத்த தூண்டு சுருளின் முனைகளில் 2 உலோக கோளங்களை இணைத்து அவற்றினிடையே மின்னிறக்க தீப்பொறியை ஏற்படுத்தினார். தீப்பொறி ஏற்பட்டவுடன் மின்துகள்கள் முன்னும் பின்னும் தீவிரமாக அலைவுறுவதால் அந்த மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இல்லையா? இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. இண்டக்ஷன் காயிலிருந்து மெட்டல் பிளேட்டில் சார்ஜ் டெபாசிட் ஆகுது. இது கெப்பாசிட்டராக ஆக்ட் பண்ணும். இப்போது அந்த தூண்டு சுருள் உதவியோட அந்த முனைகளில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உலோக கோளங்களை இணைச்சிருக்கிறோம். இப்போ இந்த உலோக கோளங்களுக்கு இடையில் இருக்கிற காற்று மூலக்கூறுகள் அயனியாக்கம் அடைஞ்சு தீப்பொறி உருவாகும். அந்த தீப்பொறி முன்னும் பின்னும் அலைவுறும். அந்த மாதிரி அலைவுறும் போது என்னாச்சு அப்படின்னா மின்காந்த அலைகள் உருவாச்சு. டிஸ்சார்ஜிங் ஸ்பார்க் ஆர் ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல் இதுதான். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ப்ளூ கலரில் இருக்கிறது. ரெட் கலரில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். போத் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் தி ஒய் ஆக்சிஸ், அண்ட் திஸ் electromagnetic waves propagating through or along z axis. These 3 factors are mutually perpendicular to one another. This only Hertz experiment. All of you remember this? Okay? The electromagnetic waves thus produced were detected by a detector that has a copper wire bent in the shape of a circle. Although the detection of waves is successful, there is a problem in observing the tiny spark produced in the detector. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணியாச்சு, மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா தீப்பொறி ரொம்ப சின்னதாக டைனி ஸ்பார்க் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக இருந்ததுனால என்ன பண்ண முடியல, தெளிவாக பார்க்க முடியல. இவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த மின்காந்த அலைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டட் பை எ டிடெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு வட்ட வடிவில் வளைக்கப்பட்ட காப்பர் கம்பியை நம்ம பயன்படுத்தணும். வடிவம் என்னது? வட்ட வடிவம். Although detection of waves is successful, அலைகளை வெற்றிகரமாக நம்ம கண்டுபிடிச்சாலும் சிறு தீப்பொறிகள் உருவாச்சு. அந்த தீப்பொறிகளை பார்க்கறது அப்படிங்கிறது என்னாச்சு, மிகவும் கடினமாக இருந்துச்சு. The electromagnetic waves thus produced were detected by a detector that has a copper wire bent in a shape of a circle. Although the detection of waves is successful, there is a problem in observing the tiny spark produced in the detector. இவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த மின்காந்த அலைகளை கண்டறிவதற்கு வட்ட வடிவில் வளைக்கப்பட்ட தாமிர கம்பி பயன்படுத்தப்பட்டது. வெற்றிகரமாக அலைகள் கண்டறியப்பட்டாலும் சிறு தீப்பொறிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக கடினமாக இருந்துச்சு. In order to improve the visibility of the spark,
Heads made many attempts and finally noticed an important thing, that small detector spark became more vigorous when it was exposed to ultraviolet light or ultraviolet radiation. இந்த தீப்பொறிகளை எளிமையாக பார்க்கறதுக்காக ஹெட்ஸ் வந்து பல்வேறு முயற்சிகளை செய்தார். இறுதியில் புற ஊதா கதிர்களை அந்த தீப்பொறி மீது நம்ம விழ செய்யும்போது, புற ஊதா கதிர்களை தீப்பொறி மீது விழ செய்யும்போது அவை மேலும் தீவிரமடைஞ்சதை கண்டுபிடிச்சார். அந்த தீப்பொறி உருவாகிறது மேலும் தீவிரமடைகிறத அவர் கண்டுபிடிச்சார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? In order to improve the visibility of the spark, Hertz made many attempts and finally noticed an important thing, that small detector spark became more vigorous when it was exposed to ultraviolet light. தீப்பொறிகளை எளிதில் பார்க்கறதுக்கு ஹெட்ஸ் பல்வேறு முயற்சிகளை செஞ்சார். இறுதியில் புற ஊதா கதிர்களை தீப்பொறி மீது விழ செய்யும் போது அவை மேலும் தீவிரமடைகிறது அப்படிங்கிற அந்த முக்கியமான சின்ன விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். The reason for this behavior of the spark was not known at that time. Later, it was found that it is due to the photoelectric emission. Reason அப்படின்னா காரணம். For this behavior, இந்த மாதிரி இயல்புக்கு செயல்பாட்டுக்கு காரணம் என்ன பண்ணல, ஆஃப் தி ஸ்பார்க், இந்த தீப்பொறிகளோட இந்த மாதிரி இயல்புக்கு காரணம் வந்து அந்த நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. லேட்டர் பின்னாடி, அதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபவுண்ட் தட், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் டியூ டு, அது எதனால் உருவாகுது அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஒளிமின் உமிழ்வுனால தான் உருவாகுது. The reason for this behavior of the spark was not known at the time. Later, it was found that it is due to the photoelectric emission. தீப்பொறிகளோட இந்த செயல்பாட்டிற்கான காரணம் அந்த நேரத்தில் நமக்கு தெரியல, ஒளிமின் உமிழ்வே இந்த செயலுக்கு காரணம் என பின்னர் கண்டறியப்பட்டது. When ultraviolet light is incident on the metallic surface, the electrons on the outer surface are emitted, which caused the spark to more vigorous. எப்போ வந்து புற ஊதா கதிர்கள் அந்த உலோக கோளத்தின் மீது, எப்போ வந்து புற ஊதா கதிர்கள் உலோக கோளத்தின் மீது படுதோ அப்போ அந்த உலோக கோளங்களோட வெளிப்பக்க பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுது. அந்த மாதிரி உமிழப்படுறதுனால தான், அப்படி உலோக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுறதுனால தான் அந்த தீப்பொறியானது ரொம்ப தீவிரத்தன்மை, நம்மளால் எளிமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆகுது, தீவிரமடையுது அப்படின்னு சொல்லி பின்னாடி கண்டுபிடிச்சோம். whenever ultraviolet light is incident on the metallic surface, the electrons on the outer surface are emitted, which cause the spark to be more vigorous. எப்பெல்லாம் புற ஊதா கதிர்கள் உலோக கோளத்தின் மீது படுதோ அப்பெல்லாம் அதனோட மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதால் தான் தீப்பொறியின் தன்மை தீவிரமடையுது அப்படின்னு பின்னாடி கண்டுபிடிச்சோம். சரியா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு. The ejection of electrons from a metal plate
when illuminated by light or any other electromagnetic radiation of suitable wavelength or frequency. Suitable wavelength or frequency is known as photoelectric effect. The ejection of electrons அப்படின்னா எலக்ட்ரான்கள் வெளியேறுறது எங்கிருந்து? from a metal plate or metal surface. எப்போ? when illuminated by light or any other electromagnetic radiation. ஒளி, வெளிச்சம்ங்கிற ஒளி அல்லது வேறு ஏதாவது மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அந்த உலோக பரப்பின் மீது படும்போது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் படும்போது நமக்கு ஒளிமின் விளைவு நடக்குது. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. The ejection of electrons from a metal plate when illuminated by light or any other electromagnetic radiation of suitable wavelength or frequency is known as photoelectric effect. உலோகத்தட்டு ஒன்றின் மீது ஒளி அல்லது தகுந்த அலைநீளம் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சு படும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஒளிமின் விளைவு. Although these electrons are not different from all other electrons, it is customary to call them as photoelectrons and the corresponding current as photoelectric current or photocurrent. எப்படி இருந்தாலும் இந்த உமிழப்படுற எலக்ட்ரான்களுக்கோ மற்ற எலக்ட்ரான்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. உமிழப்படுற எலக்ட்ரான் மற்ற எலக்ட்ரான்கள்லேருந்து வேறுபடலை அப்படின்னாலும் இந்த எலக்ட்ரான்களை பொதுவாக நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், ஒளி எலக்ட்ரான்கள். இவற்றால் உருவாகிற அந்த மின்னோட்டத்தை ஒளி மின்னோட்டம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அல்லது ஃபோட்டோ கரண்ட், ஒளி மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Although these electrons are not different from all other electrons, it is customary to call them as photoelectrons and the corresponding current as photoelectric current or photocurrent. ஒளிமின் விளைவில் உமிழப்படுற இந்த எலக்ட்ரான்களுக்கும் பிற எலக்ட்ரான்களுக்கும் எந்த வேறுபாடு இல்லை அப்படின்னாலும் இந்த எலக்ட்ரான்களை பொதுவாக ஒளி எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான்கள்னால உருவாகிற மின்னோட்டத்தை ஒளி மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Metals like cadmium, zinc, magnesium, etc. show photoelectric emission for ultraviolet light, while some alkali metals, lithium, sodium, cesium, respond well even to larger wavelength radiation like visible light. காட்மியம், துத்தநாகம், மெக்னீசியம் போன்ற உலோகங்கள் புற ஊதா கதிர்களினால் ஒளிமின் உமிழ்வை நமக்கு தருகின்றன. ஆனால் கார உலோகங்களான அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா கார உலோகங்களான லித்தியம், சோடியம், சீசியம் இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சான கண்ணூறு ஒளி நீண்ட அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுகளான கண்ணூறு ஒளியினால் கூட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒளிமின் விளைவை நமக்கு கொடுக்குது. காட்மியம், துத்தநாகம், மெக்னீசியம் போன்ற உலோகங்கள் புற ஊதா கதிர்களினால் ஒளிமின் உமிழ்வை தருகின்றன.
ஆனால் கார உலோகங்களான லித்தியம், சோடியம், சீசியம் போன்றவை நீண்ட அலைநீளம் கொண்ட அலைகளான கண்ணுறு ஒளியினால் கூட ஒளிமின் உமிழ்வை தருகின்றன. ஏன் இங்கே அப்படி சொல்கிறாங்கன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அலைநீளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிர்வெண் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஒன் அனதர். இன்டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, செறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளிமின் உமிழ்வு அதிகமாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், மின்காந்த அலைகளோட செறிவை பொறுத்து தான் உமிழப்படுற ஒளி எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த அல்கலி மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமான அலைநீளம் கொண்ட கண்ணுறு ஒளி அப்படிங்கிற மின்காந்த அலைகள் படும்போது கூட இந்த எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அல்லது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு வழிவகை செய்யுது அல்லது அதில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்.